ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி தான் வந்து நித்யஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து தொட்டுற மாட்டா. கையில் குத்திடுமோ என்னமோன்னு பயப்படுவா. அதே மாதிரி இந்த மாவு ஐட்டம்ஸு இல்லை ஏதாவது இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற ஐட்டம்லாம் தொடவே மாட்டா. கையில் ஒட்டிக்கிச்சுன்னா அதை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான். அன்றைக்கி காரடியான நோன்பு நாங்கள் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அடெல்லாம் செஞ்சுட்டு நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு கையெல்லாம் கட்டியாச்சு. எங்கள் வழக்கப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு கழுத்தில் கட்டுவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து கையில் கட்டிக்கிறது வழக்கம். அதே மாதிரி தான் எல்லோரும் பண்ணியாச்சு. இந்த அடமாவு கொஞ்சம் மீது இருந்தது. நித்யஸ்ரீக்கு வந்து குழக்கட்டை பண்ணுறணுன்னா ரொம்ப விருப்பப்படுவாள். புடி குழக்கட்டை, அப்புறம் அந்த அச்சில் செய்கிறதெல்லாம். அப்போது ஓரளவுக்கு அதை கற்றுண்டா. இப்போ என்னன்னாக்கா இந்த அடை மாவு மீது இருந்தது. நான் செய்ய போனால் அம்மா நான் செய்கிறேம்மான்னு சொல்லிட்டு அந்த உருண்டை பிடிச்சி ஓட்ட போட்டோடனே அவளுக்கு ஒரு ஹாப்பி வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சுமா அப்படிங்கிற மாதிரி. அதுதான் நான் சொன்னேன், நம்ம செய்ய செய்ய எந்த வேலையுமே சிரமம் இருக்காது. நம்ம நினச்சிப்போம், ஐயோ குழந்தையா முடியுமான்னு நம்ம முடியுமான்னா அது நிச்சயம் முடியாது. நம்ம முயற்சி செஞ்சு பார்த்து அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படை செய்யிடின்னு சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக செஞ்சிடா செல்லக்குட்டி. அதுதான் ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு. வேறு என்ன, என்ன சொல்கிறது, அவளுடைய வளர்ச்சிங்கிறது நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு வரீங்க. எந்த அளவுக்கு வந்து அவள் சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா, எவ்வளோ அழகாக வந்து தனியாக நின்று, இப்போ நான் கூட பக்கத்துலேயே நிற்கிறதில்ல, அவளே நின்று அழகாக அந்த மாவை உருட்டி பதமாக அதுக்கு ஓட்டை போட்டு எடுத்து வச்சு இட்லி பானையில் வச்சு எடுக்கிற அளவுக்கு அவளுக்கு அந்த கை பக்குவம் வந்திருக்கு. அதுதான் ஒரு சின்ன மாற்றம். இப்போதைக்கு அவள்கிட்ட இருக்கிற ஒரு மாற்றம் இதெல்லாம் தான். இட்லி வீடியோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக இட்லி ஊற்றி சட்னி அரைச்சி அவங்க அப்பாவுக்கு கொடுத்தது வந்து எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன கமெண்ட்ஸு தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தோணுது. எனக்கு வந்து உங்கள்கிட்டலாம் எனக்கு சொத்து சுகம் அன்பு பாசம் இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குது, என்ன ஏது, யார் பெரியவங்களா சின்னவங்களா, நீங்கள் யார், என்ன முகம் தெரியாத நீங்கள் யாரோ என்னுடைய கூட பிறந்த சகோதரிகள் மாதிரி உறவினர்கள் மாதிரி எனக்கு அன்பை வாரி கொடுத்து நித்யஸ்ரீயோட வளர்ச்சியில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க. நான் உங்கள்கிட்டலாம் ஒரு நேம் தான் கேட்குறேன். ஒரு சின்ன ப்ரேயர் நித்யஸ்ரீக்காக. நீங்கள்லாம் இப்போல்லாம் ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஒரே ஒரு சின்ன ப்ரேயர் நித்யஸ்ரீக்காக. நல்லா பேசணும், நல்லா எல்லா குழந்தைங்களும் போல் அவள் வரணும் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது. அந்த ஒரு 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 சின்ன ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் எனக்காக செய்யணும். ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், கூட்டு பிரார்த்தனையில் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு வேண்டுதலை வைக்கிறேன். நிச்சயம் அவளுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்பயுமே அழகாக ஒரு ஈடு ஆடையெல்லாம் எடுத்தாச்சு, இன்னொரு ஈடு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெண்ணெய் கூட சாப்பிடணும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் தாரேன், ஒரு நாளும் என் கணவர் என்னை பிரியாது இருக்கணும் அந்த ஸ்லோகம் சொல்லி எல்லாமே கயிறுலாம் கட்டுறது. அதுதான் பழக்கம். சத்தியவான் சாவித்திரிக்காக நோன்பு இருந்ததுன்னு சொல்லி பழங்காலத்தில் செய்வாங்க. அதை நம்ம வழி வழியாக செஞ்சுட்டு வரோம். எல்லாமே ஒரு நம்பிக்கையில் தான். அதனால் அதை செஞ்சாச்சு. செல்லக்குட்டி செஞ்ச அடையும் வெண்ணையும் தொட்டு சாப்பிட போகிறோம். பட்டு கையால் செஞ்ச அடை உங்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும், யாருக்கெல்லாம் வேணும், நான் சாப்பிட்றேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும். கடவுள் எல்லா அருளையும் தரணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. எனக்காகவும் நித்யஸ்ரீக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடையை சாப்பிட்டாச்சு. ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய வேல்யூபிளான இந்த கமெண்ட்ஸை கொடுங்க. அதுதான் எனக்கு ஒரு எனர்ஜி. சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் நான் மறுபடியும் சொல்லிக்கிறது, நித்யஸ்ரீக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.